ஹாய். ஸோ நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 10. ஸோ இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்க்குறப்போ என்னோடய மெயின் செட்டப் எதுவுமே எனக்கு கரெக்டாக அமையலை. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் இருக்காதுன்னு தான் நினச்சேன். பட் அதை பற்றி பார்க்குறப்போ திருப்பி எனக்கு வந்து நான் 15 மினிட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸில் செக் பண்ணுறப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன், இது ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணல. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு டே. ஸோ இங்கே வந்ததும் திருப்பி எப்படினாலும் மேலே தான் போகும்ன்ட்டு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு ஹெட்ஜிங் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வரவும் என்ன பண்ணேன், இங்கே ஒரு ஹால் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ ஹால் ஆப்ஷன் எடுத்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் கீழே போகவும் என்ன பண்ணேன், இன்னொரு ஹெட்ஜிங் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. நான் வந்து மூவ் ஆகவும் இந்த இடத்துல வந்து என்னோடய இதை கட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இங்கே இன்கேஸ் சப்போர்ட் இங்கே ஒரு லைன் மாதிரி இருக்குது. இன்கேஸ் இதிலேருந்து திருப்பி கீழே வந்துடுச்சு அப்படின்னா எடுத்த ப்ராஃபிட்டும் லாஸ் ஆகிரும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது. திடீர்னு ஏதாவது நியூஸ் வந்தால் சடனாக ஃபால் ஆகும். ஸோ அதனால் கிடைக்கிற ப்ராஃபிட் ஓகே அப்படின்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், எல்டிபி வந்து 263 வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் 219 வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸு கூட, அதாவது இப்போ வரைக்கும் ஒரு 15 வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் எனக்கு மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு எனக்கு 7500. ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எனக்கு இந்த அமௌண்ட் எனஃப் தான். ஸோ நான் இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் வந்து இது. ஸோ ஆனால் நான் யூஸ் பண்ணுற என்னோடய செட்டப் படி வரல. மற்றபடி எனக்கு அந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நான் பண்ணுறப்போ எனக்கு அது கொஞ்சம் செட்டப் தெரிஞ்சது. நல்லா கரெக்டாக அதுவும் ஒர்க் ஆச்சு. இப்போ பார்க்குற வரைக்குமே எல்டிபியை கூடிக்கிட்டு தான் இருக்குது. இந்நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகுது. பட் நான் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளோட டார்கெட் வந்ததும் நான் வெளியே வந்துட்டேன். மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வேணால் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்னோடய ப்ராஃபிட் எனக்கு எனஃப் தான். ஏன்னா எப்படினாலும் இப்போது 14 days தான் ஆகுது. இன்னும் மந்த் எண்டுக்குள்ளே ஒரு 4 ட்ரேடர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதா கரெக்டாக? ஸோ எனக்கு அந்த அமௌண்ட்டு போதும். ஏன்னா நான் ஃபுல் டைம் ட்ரேடர் இல்லை. ஸோ எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட்.